தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசாங்கம் வருடத்துக்கு 210 நாட்கள் பாடசாலைகளை நடாத்தினாலும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிகளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவு நாட்களில் பாடசாலைகளில் மாணவர்களில் 210 நாட்கள் வருகை தேவை. ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முதல் 3 வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும். கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாகிறது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கள் எதிர்வரும் ஜனவரி 17ஆம் தேதி மின்சார சபை வெளியிடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமித குமாரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களின் கருத்து கணிப்புகளையும் பரிசீலித்து மீளாய்வு செய்ததன் பின்னர் தனது அறிக்கையை வெளியிட உள்ளதாக பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். கண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மத்திய மாகாண மின்சார நுகர்வோர் உள்ளிட்ட பங்குதாரர்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை டிசம்பர் 6ஆம் தேதி மின்சார வாரியத்தால் எதிர்வரும் ஜனவரி முதல் திருத்தப்படவுள்ள மின் கட்டண திருத்தங்கள் குறித்து அவர்களின் பங்குதாரர்கள் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 8000க்கும் அதிகமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் காவல்துறையினரால் விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 8068 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை நேற்று கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்று தருவதாக வாக்குறுதி அளித்து 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் புது வருட பிறப்புக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. புது வருடத்திற்காக பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அதிகளவில் பிரவேசிக்கின்றனர். இதன்போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இவ்வாறான பின்னணியில் சந்தையில் பல்வேறு அசௌகரியங்களை நுகர்வோர் எதிர்நோக்கி வருகின்றனர். இதேவேளை தனியார் துறையினரால் இதுவரை 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தனியார் தரப்பினருக்கு அனுமதி வழங்க மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 நாடு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதுவை, மாளிகாவத்தை, கிரான்பாஸ், ஒருகொடவத்தை ஆகிய போலீஸ் நிலைய அதிகாரிகளால் குறித்த 5வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டிகள் கொழும்பு கோட்டை, கிரிபத்கொடை, வத்தளை, பொரளை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வைத்து திருடப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று தந்தை மீது தாக்குதல் நடாத்திய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அதே தினத்தில் மேலும் 3 வீடுகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் உள்ள கட்டுநாயக்கா மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையங்களை விஸ்தரிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது. இருப்பினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்துக்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா, மாலைத்தீவு, இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை. போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்களை கோரியுள்ளது. தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 பயணிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து தென்கொரியாவுக்கு இலங்கை அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ள இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளது. கசலக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டபகொல்ல பிரதேசத்தில் பாரவூர்தியின் பின் சக்கரத்தில் நசுங்கி 1 வயது பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. தாயும் தந்தையும் குழந்தையுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற வேளையில் அங்கிருந்த பாரவூர்தியொன்று அவ்வழியாக புறப்பட்டு செல்ல முற்பட்ட வேளையிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் மட்டக்களப்பு பிரதான வீதியில் வேனும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை ஈச்சிலாபட்டு காவல்துறை பிரிவில் உள்ள வெறுகல் பாலத்தில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் ஈச்சிலம்பட்டு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்விபத்தில் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு வேனில் பயணித்த ஐவரும் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி காரில் பயணித்த ஐவருமாக 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு கடவுச்சீட்டு பெற வந்த நபரின் நண்பர் என பொய்யாக கூறி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாரகேன்பட்டி போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட சுகுர்பாய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி சுகுராபாய போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிள் கடமையாற்றிய போது அந்த இடத்திற்கு வெளியில் கடவுச்சீட்டு பெற வந்த பலாங்குடை பிரதேசவாசி ஒருவருடன் குடிவரவு திணைக்களத்தின் அவசர கடவுச்சீட்டு பரிந்துரை சபையில் அந்த நபரை ஆஜர்படுத்தியுள்ளார். காலி மாத்தறை பிரதான வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று காலி நகரில் நேற்று மாலை தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளில் 2 பயணித்துள்ளதுடன் சமிக்ஞை விளக்கிற்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய போது மோட்டார் சைக்கிளில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் சென்று தீயை அணைத்துள்ளனர். எனினும் மோட்டார் சைக்கிள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. மாத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய 2 இளைஞர்கள் சுதுகங்கையில் வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் நேற்றைய தினம் பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் வாளொன்றினை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் போலீசார் கைது செய்துள்ளனர். காங்கேசந்துறை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞனை தடுத்து வைத்து சோதனையிட்ட போது உடைமையில் இருந்த வாளொன்றினை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.